ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம், நம்ம டியூட் ஆஃப் கிளாஸில் இன்றைக்கி வந்து மல்டிப்ளேயர் மோடு தான் கேம் ப்ளே பண்ணி போட போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் லைக்கும் போடலண்ணா லைக்கும் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? அண்ட் கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட கேரக்டர் நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு க்ரே கலர் சட்டை நல்லா, கருப்பு நல்லா இருக்க. சரி, அதுக்கடுத்து கொஞ்சம் கருப்பு கலர்லாம் நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாம். ஜாக் மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கடுத்த அதுக்கடுத்த மீஸ் எதாவது வைக்க முடியுமா? வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நோப்புன்னு சத்தம் கேட்கு. அதுக்கடுத்த ஷூ வந்து கருப்பு கலர் வச்சா கரெக்டாக இருக்கும். ஃபேண்ட்டுக்கு ஏற்றப்பல மேட்சிங்காக இருக்கும். சரி, அதுக்கடுத்த முடி என்ன வைக்க? எங்கள் இதில் நம்ம க்ரில் போட்டுப்பாங்க, அதெல்லாம் அதுக்கடுத்து நிறைய என்பிசிஸ் போட்டிருக்கிறது தான் இதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னது இருக்குது? கண்ணாடி எதாவது போட முடியுமா? இது நம்ம ஜாக் போட்டுருக்கோம். சரி, வளவலான்னு பேசாமல் மேட்சுக்குள்ளே போகலாமா? A few moments later. அண்ட் உள்ளே வந்தாச்சு. அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே பேட்டரி லைட் மாரி தான் இருக்குமா. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு யார் அடிக்க? ஸ்கோப் வைக்க முடியுது. என்ன பேட் வியூ அந்த மாதிரி ஏதாவது நிறைய வியூ பேக் வியூலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து எவனும் அடிக்கேன். உள்ளே போயிட்டான், கவர் எடுத்தான். பக்கத்தில் இருக்கவனை பார்க்க மாட்டேன். சரி, அதுக்கடுத்த இப்போ ரீஸ்பான் ஆயிடலாம். சரி, அடுத்த அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவனை எங்கேன்னு தெரில. இங்கே தான் லாஸ்ட்டு நான் அடித்தான். ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாம். இந்த இங்கே இவன் தானே? இல்லை அவன் வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தான். ஒரே கல் 3 பேர் இருக்கானுங்க. இவன் என்ன ஒன்றும் செய்யாமல் இருக்கான். மெசேஜராக அங்கே இருக்கிறது ட்ரிபிள் கில் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கன்று தான் தேவை. ஏன்னா கன்று தான் நமக்கு ஒன்றும் இல்லை. ஒழுங்கல்ல ஏகேனா ஒரு ஸ்லோவாக இருக்கு. ஏங்க ஏடபிள்யூ வச்சுருக்காங்க. எப்படி மேலே போனால் ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து நம்மளால் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. அவன் எப்படி ஆனால் அங்கே போயிருப்பான்? எல்லோரும் நம்ம அடித்து தள்ளுதாங்க இந்த பாட்டாக இருக்கோங்கிறதுனால. இருங்க, நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகணும் இதில். அண்டு இதில் வேறு வந்து லூட்டும் கலக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த ஏகே வச்சு தான் விளையாடணும் முடியும் போல். வேறு ஏதாவது கன்று வேணும்னா மற்றவங்கள அடித்து தான் நம்ம வாங்கணும். ஆனால் நம்ம வச்சுருக்க கன்று பவர் இல்லாத கன்று நம்மளை டக்குன்னு அடிச்சுடுவாங்க. அதனால நம்ம பொறுமையாகவே இருந்து தான் ஆடணும், கவர் எடுத்து தான் ஆடணும். நம்ம சுடுதாங்கிற மாதிரி இருக்குது. இந்த இங்கே ஒருத்தன் வரான். பட் ஐயோ கீழே வராங்க, அடிச்சுக்குமா? எங்கே அடியே விட மாட்டேங்கி. ராக்கெட்லேருந்துலாம் ஒழுங்காக பேராதிங்கலாம். ஃப்ரெண்டு பிடிக்கான். சரி, வேண்டாம், திடீர்னு அடிப்பானுங்க. ஃப்ரீ ஃபயரில் நம்ப முடியாது. இங்கே வந்து இப்போ நம்ப முடியுமா? அடிக்காங்க, பார்த்தீங்களா? அடிச்சிட்டான். இப்படிங்க அடி பார்த்து அவன் நம்ம ஸ்டார்டிங்கில் அடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம கன் எடுக்கணும். அதாவது எனக்கு கன்று இல்லாததுனால நம்மளை சீக்கிரம் அடிச்சிருந்தாங்க. கன் இருந்தால் தான் நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும். அந்த ஒருத்தன் ஏடபிள்யூ தான் அந்த மேலே இருக்கான். இப்போ இங்கே ஒருத்தன் கருப்பு சட்டை அடிப்போம் ஃபஸ்ட்டு. இறங்கினா தான் வேலைக்காகவும். மேலே வந்து பொறுமையாக இந்த வாரான். ரிவெஞ்சி. ஓ, அப்போ நம்மளை அடித்தவன் இவன் தாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சான் அவன். ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. சரி, அதுக்கடுத்து இங்கே ஒருத்தன் வீடு மேலே இருக்கான். அப்படியே அடிக்கணும். 2 பேர் சண்டை போடுதாங்க. நம்மளுக்கு தான் நல்லா வைப்பு. கீழே போய் அடிச்சிடலாம். இதுங்க இங்கே வச்சு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்மளும் அடிக்காங்க. என் பக்கத்தில் பின்னாடி இவன் என்னங்க ஒரு மாதிரி கன்று வச்சுருக்கான். நம்மளும் அதே மாதிரி கன் எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கேம் விளையாட ஆரம்பித்தா தான் நம்மளால் கன் எடுக்க முடியும் போல். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேம் விளையாடுறோம் இங்கே போல். இங்கே ஒருத்தன் மேலே வந்தான். இந்த இங்கே தான் நிற்கான். பைக்கிய மாதிரி சுற்றிருக்கான். 20 அவ்வளோதான். என்ன கன்று எங்கே போச்சு? சரி, எங்கேயோ போயிட்டு கன்று. அண்ட் அதுக்கடுத்த
இது நல்லா தாங்க இருக்குது. நம்ம வந்து சாதாரணமாக ஜூட் விளையாடுறது ஒன்றும் ஃபன்னாக இருந்தாலும் ஆனால் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பேட்டர் ராயல் விளையாடும்போது கொஞ்சம் நல்லா நேரம் போகாமல் இருக்குது. சரி, நம்ம தான் இப்போ ப்ரோ பிளேயராக டபுள் கில் இப்போ ட்ரிபிள் கில் அதுக்கடுத்து ஏஸ் அடிச்சு எங்க அடிச்சிடலாங்க. இப்போ இருங்க, எப்படியா ஒருத்தனை அடிச்சிடலாம். அடிச்சிட்டான். ஏடபிள்யூஎம்ஸ் அடிச்சிட்டான். நம்மளால அடிக்க முடியாது ஏடபிள்யூஎம்லாம். எல்லாம் கண்ணை நல்லா வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கானுங்க. சரி, இன்னும் ஒரு 2 புல்லட்டு பாஞ்சிருந்தா கூட முடிச்சிருக்கலாம். பாய முடியலையே. சரி, நெக்ஸ்ட்டு யாரும் கண்ணில் மாட்ட முடியான். சரி, வேறு வழியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே தானே அப்படின்னு சுற்றிட்டு வரோம். இதில் மேலே ஏற முடியுமா? இங்கே ஒருத்தன் இருக்கான். இந்த கருப்பு சட்டி அப்படியே பார்த்த மாதிரி இருக்கேன். அச்சாச்சு, இவன் ஏதாவது கன் வச்சுருக்கானா? எங்கே இது இவனும் ஏக்கியே தான் வச்சுருக்கான். வேறு யாரும் நம்ம அடிக்கிறவங்க யாருமே ஒரு நல்ல கன் வச்சுருக்க மாட்டேங்காங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது நல்ல கன்னாக தூக்கிடலாம். இப்போ ஒருத்தன் தான் இவன் நல்ல கன் வச்சுருக்க மாதிரி தாங்க இருக்குது. கருப்பு கலரில் ஃபுல் கருப்பு ஓட்டான். இந்த சைடு தான் ஓடின மாதிரி எனக்கு தோணுது. இந்த சைடு ஓடனா வெளில வந்துருப்பானோ? இங்கே தான் வழி இல்லையா? தப்பிச்சிட்டான். நல்ல கண்ணா வச்சுருந்த மாதிரி எனக்கு தோணுது. தப்பிச்சிட்டானே, தோத்துட்டான். அவ்வளோதான், டைமிங் முடிஞ்சுட்டா. இந்த மீன்ஸ் சவுண்டை எங்கேயோ கேட்டிருக்கேன். 20 கிலோ அடிச்சிருக்கான். நம்ம வெறும் 7 கிலோ அடிச்சிருக்கோம். ஆனால் இன்னொருத்தன் நம்ம 7 அடி செத்துருக்கோம். 7 கிலோ அடிச்சிருக்கோம். 1 hour later. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லாபியில் இருக்க விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஏதோ பாக்ஸ் ஆடிட்டுருக்கு. என்ன பாக்ஸ்ன்னு தெரில. ஏங்க இது என்னதுங்க? ஓகேவா, நம்மளோட சத்தத்தை இது பார்க்கும் போல ஐ வில் வின். ஆனால் நம்மளை இப்போ என்ன சொல்லுதுன்னா ஐ எம் நூபுன்னு அவனே சொல்லிட்டு தான். சரி, அதுக்கிட்ட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். கைஸ், நம்மளுக்கு கர்ப்பாம்பூச்சி மீசை அடிச்சிருக்கு கைஸ். என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. கைஸ், அதுக்கிட்ட அந்த கருப்பாம்பூச்சி மீசையை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த கருப்பாம்பூச்சி மீசையை நம்ம ஃபஸ்ட்டு கீப் பண்ணிக்கிடுவோம். இதாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.